ஹலோ விவர்ஸ், மகாநதி சீரியலோட நெக்ஸ்ட் அப்கமிங் ப்ரமோவில் என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். காவேரி இருந்துட்டு என்ன மன்னிச்சுடு யமுனா, கண்டிப்பாக நான் உன்கிட்ட சவால் விட்டுருக்கக்கூடாதுல்ல, உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கக்கூடாதுல்ல யமுனா. அப்புறம் ஏக்கா கண்டிப்பாக நிவின் வருவார், அவரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவேன்னு சொன்னீங்க. இல்லை, நான் கன்ஃபார்மாக அவர் வருவார் நம்பிக்கையில் தான் இப்படி சொன்னேன் யமுனா. நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது அவர்கிட்ட பேசி சமாதானம் வாங்கிடுறேன். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தெரியாமல் வேறு கல்யாணம் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி எங்கள் அக்கா கல்யாணத்தில் என் கல்யாணத்தில் பிரச்சனை வந்திருக்கு. திரும்பவும் கல்யாணத்தில் பிரச்சனை வேணாம். நம்ம வீட்டில் நல்லபடியாக பேசி சம்மதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. யமுனா எனக்கும் அதாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா எப்படி சம்மதிப்பாங்க, சம்மதிக்கலன்னா என்னக்கா பண்ணுறது, நீ எவ்வளோ வேணால் நல்லா வெயிட் பண்ணு, நிவினை தான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் விஜய் ஆமாம் யமுனா, நீ கவலைப்படாத, எதுக்காகவும் நான் உனக்கு இருக்கேன், கண்டிப்பாக நிவினை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, நம்ம இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிக்கா போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு கங்கா அக்கா கிட்ட ஃபஸ்ட்டு இந்த உண்மையை சொல்லலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அக்கா, நிவின் கிட்ட நான் பேசியிருக்கேன்க்கா. எதனாலனா யமுனாவை ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நான் நிவின் கிட்ட யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். ஆனால் அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குல்ல. என்ன காவேரி, என்ன நினச்சிட்ருக்க நீ? எப்படி நிவின் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு பண்ணியிருக்கியா? எடுத்த உடனே எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்கியன்றாங்க. விஜய் கொஞ்சம் கொஞ்சம் பொறுங்க ப்ளீஸ், கொஞ்சம் ரொம்ப திட்டாதீங்க அவ்வளோலாம். ஏன்னா நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு பேசிக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்றாங்க. இதோட இந்த ப்ரமோஸை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ விவர்ஸ்.